friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான சாக்கோ ட்ரபிள்ஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு செம்ம சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு இருக்கும்ல, மிட்டாய் மேடு, அதை வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து சின்ன பாட்டில். இது வந்து கரெக்டாக 35 ml அளவு இது இருக்கும். இது வந்து கரெக்டாக ஒரு டின்னோட ரேட் பார்த்திங்கன்னா 66 ரூபா வரும். ஸோ வந்து இது முழு டின்னையும் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 135 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து ஈரமில்லாத பவுலில் வந்து நம்ம இதை மில்க் மேடை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து கையை வந்து கிழிச்சி விட்ரும். ஆல்ரெடி எனக்கு 2-3 டைம் அந்த மாதிரி கிழிச்சிருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கவனமாக எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு முழு டின்னையும் நான் வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் கரெக்டாக கேஸை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்தை வைக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே ஊற்றுனீங்கன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து நான் வந்து சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கருகாது. இந்த மாதிரி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் ஆகணும். கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிறது லைட்டாக தண்ணி மாதிரி இலகி வரணும், அவ்வளோதான். அந்த ஒரு 2 செகண்ட் அப்புறமாட்டி மறுபடியும் ஒரு 2 செகண்ட் அளவு வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி லிக்விடாக வந்துடும். உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஆனால் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா கரிஞ்சிரும், டக்குன்னு கரிஞ்சிரும். நீங்கள் என்ன தான் கவனமாக பார்த்துட்டு இருந்தாலும் கரிஞ்சிரும். ஸோ வந்து கைவிடாமல் ஒரு ஸ்பேச்சில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கருகாமல் நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக சூடாகி தண்ணி மாதிரி கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இப்போ வந்து இந்த சூடோடே கரெக்ட் 10 கிராம் அளவு கோகோ பவுடர் எடுத்துருக்கேன். இந்த கோகோ பவுடரை டைரெக்டாக கொட்டிடாதீங்க. ஏன்னா கோகோ பவுடர் வந்து கட்டியாக இருக்கும். அந்த லங்ஸ் எல்லாம் உடச்சி விட்றதுக்காக ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு ஜல்லடையிலேருந்து டைரெக்டாக சளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் சளிச்சிட்டு ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஹீட்டு அது போகிறதுக்காட்டியுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மிக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த சூடு வந்து குறையிறதுக்காட்டியும் எல்லா கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ரு வந்து இப்படி தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபுட் ரேப்பர் போட்டுருங்க. அந்த ஃபுட் ரேப்பர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடணும். வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜில்னஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு கையில் வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டி ஆயிரும். ஸோ இது வந்து லைட்டாக இப்போ வெதுப்பாக தான் இருக்குது. அந்த வெதுப்பு கொஞ்சம் போனதுக்கப்புறமாவே நம்மளுடைய சாக்கோ ட்ரஃபிள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த ஃபுட் ரேப்பருக்குள்ளே விழுகிற மாதிரி நீங்கள் வந்து வலிச்சு ஊற்றிடுங்க. சாக்கோ ட்ரஃபிள்ஸை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா சீக்கிரமே செட் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துடலாம். அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து நம்மளுடைய சாக்கோ ட்ரஃபிள் வந்து நல்லா கெட்டியாக கையில் உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்லா வந்துடும். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்து கோகோ பவுடர் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு கோகோ பவுடர் வச்சுக்கோங்க. அந்த கோகோ பவுடரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் வெறுமனே பிடிக்கும்போது கையில் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி கோகோ பவுடர் வந்து நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சேமான உருண்டைகளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்திங்கன்னா உருண்டைகள் எல்லாமே ஈவனாக கரெக்டான கிராம்ஸில் வரும். அதனால தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். இப்போ வந்து கோகோ பவுடரில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டும் போது நம்மளுக்கு கையில் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி
பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அது பார்க்கவுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு கடையில் வாங்கக்கூடிய சாக்கோ ட்ரஃபிள்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து உருட்டினதுக்கப்புறமும் லைட்டாக வந்து கொக்கோ பவுட்ரு வேணும்னா டஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் டஸ்ட் பண்ணால் இன்னுமே ரிச்சான லுக்கை கொடுக்கும். ஸோ வந்து எல்லோரும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதே மாதிரி இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா இலக்கம் கொடுத்து கொஞ்சம் சாக்லேட்டியாக ஸ்டிக்கியாக இருக்கும். அதாவது லைட்டாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டேரெக்டாக சாப்பிடும்போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.